மேற்கண்ட செயல்பாடு தொடர்ந்து காணொளி மூலம் அன்றாட வாழ்க்கையின் சூழலில் எழும் பிரச்சனைகள் இயற்கணித முறையில் காணுதல் பற்றி சிறிய தொகுப்பு இந்த காணொளியின் மூலம் சமர்ப்பிக்கிறேன். என்னவென்றால், எங்கெங்கு பயன்படுத்துகிறோம் என்பதை எடுத்துக்கொண்டால், ஆரம்பகால வாழ்க்கை, தொழில்முறை முன்னேற்றம், காலை வழக்கம், குப்பை தொட்டியில் அதை உருவாக்குதல், வணிகம் மற்றும் நிதி மேலாண்மை, விளையாட்டு, சமையல், தொழில்நுட்பம், தருக்க சிந்தனை, வீட்டு மேம்பாடு, உடல் நலம் மற்றும் உடல் தகுதி, வெளிப்புற இயற்கை ரசித்தல், குளம் போன்ற வகைகளில் அன்றாட வாழ்க்கையில் இயற்கணிதத்தை நாம் நிகர வாழ்க்கையாக நாம் பயன்படுத்தி போவதில்லை. இயற்கணித சமன்பாடுகளை தீர்க்கும் போது இல்லையா? இருப்பினும் இது எப்போதும் நிலைமை அல்ல. அன்றாட வாழ்வில் பெரும்பாலான அம்சங்களில் இயற்கணிதத்தை பயன்படுத்துவர்களை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக, மேலே குறிப்பிட்டதை போல் ஆரம்பகால வாழ்க்கையில் ஒரு குழந்தை இயற்கணிதத்தை பயன்படுத்தி பாதைகளை கணக்கிடப்படுகிறது. அது எப்படி என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 16 வார குழந்தை ஒரு பொருளின் திசையை மதிப்பிட முடியும் மற்றும் ஒரு பொருள் எந்த இடத்தில் இயங்கும் என்பதை தீர்மானிக்க முடியும். இரண்டாவதாக, ஒரு மாணவர் பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்லும் போது ஒரு மாணவர் தேர்ந்தெடுக்கும் பாடத்தில் இயற்கணிதம் ஒரு வழிகாட்டியாக கண்டுபிடிக்க வாய்ப்பாக உள்ளது. மேலும் கலை, கட்டிடங்களை துறையில் ஒருதலை சிறந்த படைப்பை வெளிப்படுத்தும் வகையில் சரியான விகிதாச்சார முறையில் கணக்கிடப்படுகிறது. அன்றாட வாழ்வில் அடுத்தபடியாக நாம பார்க்கிறது காலை வழக்கம். ஒரு நபர் காலையில் எழுந்து முதல் இயற்கணிதம் விளையாடுகிறது. உதாரணத்துக்காக எடுத்துக்கிட்டோமா, நம்ம ஒரு சந்திப்பை நடத்துகிறார். அந்த நபர் என்ன செய்வார்? அவர் அல்லது அவள் காலையில் எழுந்ததற்கு ஒரு அலாரத்தை அமைப்பார் மற்றும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்வார். உண்மையில் இங்கு என்ன நடக்கிறது? நபர் தெரிந்தோ தெரியாமலோ இயற்கணிதத்தை பயன்படுத்தி குளிப்பதற்கும், காலை உணவு சாப்பிடுவதற்கும் அல்லது காபி சேகரிப்பதற்கும் அனைத்து முக்கியமான ஆவணங்களையும் சேகரித்து சரியான நேரத்தில் அலுவலகத்திற்கு செல்வதற்கும் தேவையான நேரத்தை கணக்கிடுகிறார்கள். இப்போது இந்த சூழ்நிலையை குறிப்பிட்டு நேரம், பணம், தூரம் மற்றும் சரியான நேரத்தில் கூட்டத்திற்கு செல்வதற்கான அவற்றின் துல்லியமான கணக்கீடுகள் ஆகியவை அடங்கி ஈஸியா நம்ம கணக்கிடப்பட இயற்கணிதம் பயன்படுகிறது. அடுத்தபடியாக, குப்பை தொட்டியில் உருவாக்குதலில் இயற்கணிதம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்ப்போம். குப்பை தொட்டியில் எப்படி ஒரு சரியான காட்சியை உருவாக்குகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? ஆம், நீங்கள் யூகித்தது சரிதான். இந்த விஷயத்திலும் நீங்கள் இயற்கணிதத்தை பயன்படுத்துகிறீர்கள். குப்பை தொட்டியில் குறிவைத்து உங்களுக்கு குப்பை தொட்டிக்கும் இடையே உள்ள தூரம், காற்றின் எதிர்ப்பு, நீங்கள் தூக்கி எறிய விரும்பும் குப்பையின் எடை, தேவையான பாதை மற்றும் குப்பை தொட்டியின் இறங்குவதற்கு தேவையான சக்தி ஆகியவற்றை அறியாமலே கணக்கிடுவீர்கள். குப்பை தொட்டியை குறிவைத்து இயற்கணிதத்தை பயன்படுத்துவதுடன் இத்துடன் முடிவதில்லை. சுருங்க அல்லது ஓய்வெடுக்க சரியான நேரத்தில் ஒவ்வொரு தசைக்கும் அனுப்ப வேண்டிய நரம்பும் தூண்டுதலும் வலிமையும் நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள். வணிகம் மற்றும் நிதி மேலாண்மையில் எப்படி இயற்கணிதம் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம அடுத்தபடியாக பார்க்க இருக்கிறோம். வணிகத்திலும் இயற்கணிதம் முக்கியமானது. ஒரு வணிக உரிமையாளர் இயற்கணித செயல்பாடுகளை பயன்படுத்தி லாபம் அல்லது இழப்புகளை கணக்கிடுகிறார்கள். கையிருப்பில் இருக்கும் போது ஒரு உபகரணத்தின் மதிப்பை இழக்காமல் இருக்க ஒரு வணிக நபர் இயற்கணிதத்தை பயன்படுத்துவார். மேலும் ஒரு பொருளை இன்னும் செலவுகளை ஈடுகட்ட விற்கக்கூடிய குறைந்த விலையை வணிக உரிமையாளர் கணக்கிட வேண்டும். நிதியை பகுதியை பணிபுரியும் நபர்கள் பொறுத்தவரை மாற்று விகிதங்கள் மற்றும் வட்டி விகிதங்கள் பெரும்பாலும் இயற்கணித முறையில் குறிப்பிடப்படுகின்றன. எனவே நிதியை துல்லியமாக செயல்படுத்த இயற்கணித செயல்பாடுகள் பற்றி நல்ல அறிய பயன்படுகிறது. அடுத்ததாக, விளையாட்டுகளில் இயற்கணிதம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் உற்று நோக்கினால் கிட்டத்தட்ட அனைத்து விளையாட்டு வீரர்களும் தற்செயலாக இயற்கணிதத்தை பயன்படுத்துகிறார்கள். பந்தை அடிக்க தேவையான விசையை கணக்கிடுவதாலும், கூடைப்பந்து வீரர் ஒரு புள்ளியை பெறுவதற்கான பாதை கணக்கிடுவதாலும் மட்டுமே கிரிக்கெட் வீரர்களால் சிக்ஸர் அடிக்க முடிகிறது. இதே பாணியில் கால்பந்தாட்ட வீரர்கள் விசையையும் தூரத்தையும் கணக்கிட்டு ஒரு கோலை பெறுவார்கள் மற்றும் ஸ்பிரிண்டர்கள் இறுதி புள்ளியை அடைவதற்கு தேவையான தூரத்தை
கடக்க தேவையான வேகத்தை மதிக்கின்றனர். எனவே ஒரு விளையாட்டும் இயற்கணிதத்தை மிக எளிமையாக புரிய வைக்கிறது. அடுத்தபடியாக தொழில்நுட்பத்தை பற்றி இயற்கணிதத்தில் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கலாம். இயற்கணிதம் இல்லை என்றால் உங்களிடம் ஃப்ளாட் ஸ்கிரீன் டிவிகள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் முடிவில்லாமல் விளையாடும் கணினி விளையாட்டுகள், நீங்கள் பயன்படுத்தும் மொபைல் போன்கள், நீங்கள் ஓட்டும் கார்கள் இயற்கணிதத்தில் வல்லவரால் இது போன்ற சூழ்நிலையில் சாத்தியமாகின்றன. இயற்கணிதத்தில் குறிப்பிட்ட எண்கள் குறியீடுகளால் மாற்றப்படுகின்றன. கணினி விளையாட்டை விளையாடும் போது நீங்கள் ஒரு பாத்திரத்தை பார்க்கிறீர்கள். அந்த பாத்திரம் குறியீடுகளின் சரமே இன்றி வேறு இல்லை. ஒரு கணினி புரோகிராமர் தனது இயற்கணித அறிவை பயன்படுத்தி சின்னங்களின் சரத்தை முன்வைக்கிறார். மேலும் இயற்கணிதத்தை தேவைப்படும் குறியீடுகளை சரியான முறையில் தொடர்பு கொள்ள விதிகளை தொகுப்பு பின்பற்றப்படுகிறது. மேலும் வீடுகளில் பழுது பார்க்கும் மறு வடிவமைப்பதற்கும் எண்களில் தேவையான இயற்கணிதம் பயன்படுகிறது. உடல் எடையை குறைக்க உணவு உட்கொள்ள BMI என்ற கணக்கிடப்படுவதற்கு சில சமன்பாடுகள் உதவியுடன் செய்யப்படுகிறது. ஆறு, குளம் மற்றும் ஏரிகளில் உள்ள அளவுகளை கண்டறிய இந்த இயற்கணிதமானது பெரிதும் பயன்படுகிறது. மேற்கண்ட இடங்களில் இயற்கணிதம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்த்தோம். இதேபோல் மற்ற இடங்களில் அனைத்து இடங்களிலும் இயற்கணிதமானது மிக எளிமையாக பயன்படுகிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.